வணக்கம். இன்றைய பதிவுல தமிழ் இலக்கண நூல்களில் ஒன்றான நன்னூல் குறித்து பார்க்கலாம். இந்நூலினுடைய ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு, நூலின் அமைப்பு மற்றும் உரையாசிரியர்கள் குறித்து இந்த பதிவுல பார்க்கலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யூஎன் அஃபிஷியல் கற்போம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தமிழ்நதி. நன்னூல் தமிழ் இலக்கண நூல்கள்ல ஒன்று. தமிழ் இலக்கண நூல்களுள் மிக பழமையான நூலான தொல்காப்பியத்தையும் அந்நூலுக்கு இளம்பூரணர் எழுதிய உரை நூலினையும் முதல் நூலாக கொண்டு எழுதப்பட்ட வழிநூல் நன்னூலாகும். நன்னூலினுடைய ஆசிரியர் குறித்து பார்க்கலாம். இந்நூலினுடைய ஆசிரியர் பவணந்தி முனிவர். இவர் சமண சமய முனிவர். 3ஆம் குலோத்துங்க சோழனுடைய காலத்துல இவர் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. நன்னூலில் எழுதப்பட்டுள்ள பாயிரம் மூலமா பவணந்தி முனிவருடைய ஊர் பொன்மதிர் சனகை அப்படின்னு சொல்லப்படுது. உரையாசிரியர்கள் இந்த ஊரின் பெயரை சனகை அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய ஆசிரியர் சண்மதி என்பதாகும். இப்போ நன்னூல் பற்றிய குறிப்புகளை பார்க்கலாம். நன்னூலானது 12ஆம் நூற்றாண்டின் இறுதி காலகட்டத்தில் இல்லைனா 13ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. 3ஆம் குலோத்துங்க சோழனுக்கு கப்பம் கட்டி ஒரு சிற்றரசராக வாழ்ந்து வந்தவர் தான் அருங்கலை வினோதர் அப்படிங்கிற பட்டத்தை பெற்ற சீயகங்கன் அப்படிங்கிற அரசன். இவர் கேட்டுக்கொண்டதுனால தான் பவணந்தி முனிவர் நன்னூலை இயற்றினார் அப்படின்னு கூறப்படுது. நன்னூலானது தொல்காப்பியத்தை மூல நூலாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு வழிநூல் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். இதனால தொல்காப்பியத்துடைய இலக்கண கருத்துக்களை நன்னூல் வெளிவந்த காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி வகுத்தும் அதுல உள்ள நூற்பாக்களை ரொம்ப எளிமையான முறையில கருத்துக்களை விளக்கியும் சொல்லுது நன்னூல். நன்னூலினுடைய சிறப்பு பாயிரம் மூலமா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு சொல்லக்கூடிய 5 இலக்கணத்துக்கும் நன்னூல் இருந்ததா சொல்லப்படுது. ஆனா இப்போது எழுத்துக்கும் சொல்லுக்கும் மட்டும்தான் நன்னூல் இலக்கணம் நமக்கு கிடைச்சிருக்கு. நூலினுடைய அமைப்பு பற்றி பார்க்கலாம். நன்னூலானது 3 பகுதிகளை கொண்டுள்ளது. பாயிரம், எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் என்பதாகும். நன்னூல் பாயிரம் பகுதி சிறப்பு பாயிரம், பொது பாயிரம் என இருக்கிறது. இந்த பொது பாயிரம் பகுதியில் 10 அழகு, 10 குற்றம், நல்ல நூலுக்கு உரிய இலக்கணம், நல்ல ஆசிரியர், ஆசிரியர் ஆகாதவர் பற்றிய இலக்கணம், நல்ல மாணாக்கர், நல்ல மாணாக்கர் ஆகாதவரின் இயல்புகள், பாடம் கற்பிக்கும் முறை, பாடத்தினை கற்கும் முறை இதெல்லாம் குறித்து ரொம்ப விரிவாகவே விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. பாயிரம் பகுதியில் 55 நூற்பாக்கள் உள்ளன. அடுத்ததா எழுத்ததிகாரம். எழுத்ததிகாரத்தில் 5 இயல்கள் உள்ளன. எழுத்தியல் 72 நூற்பாக்களை உடையது. பதவியல் 23 நூற்பாக்களை உடையது. உயிரீற்று புணரியல் 53 நூற்பாக்களை உடையது. மெய்யீற்று புணரியல் 36 நூற்பாக்களை உடையது. உருபு புணரியல் 18 நூற்பாக்களை உடையது. இப்படி எழுத்ததிகாரத்தில் மட்டும் 202 நூற்பாக்கள் இடம்பெற்றுள்ளன. அடுத்ததா சொல்லதிகாரம். சொல்லதிகாரம் 5 இயல்களை உடையது. பெயரியல் 62 நூற்பாக்களை உடையது. வினையியல் 32 நூற்பாக்களை உடையது. பொதுவியல் 68 நூற்பாக்களை உடையது. இடையியல் 22 நூற்பாக்களை உடையது. உரியியல் 21 நூற்பாக்களை உடையது. சொல்லதிகாரத்தில் 205 நூற்பாக்கள் இடம்பெற்றுள்ளன. நன்னூல் நூலில் மொத்தம் 462 நூற்பாக்கள் உள்ளன. உரையாசிரியர்கள் குறித்து பார்க்கலாம். இந்நூலுக்கு மயிலைநாதர், சங்கர நமச்சிவாயர், சிவஞான முனிவர், ஆறுமுக நாவலர் போன்றோர் நன்னூலுக்கு மிக எளிமையான உரையை எழுதியிருக்காங்க. இவர்கள் தவிர்த்து இன்னும் சிலர் நன்னூலுக்கு உரை எழுதியுள்ளனர். இந்த பதிவுல நன்னூல் பற்றிய குறிப்புகளை பார்த்தோம். இந்த பதிவு இதோட முடிவு பெறுது. மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திக்கிறேன். நான் தமிழ்நதி. நன்றி.